பண்ண திறந்துருக்க, இப்படியே வீடியோ பண்ணால் பார்த்தா எப்படி இருக்கும்? பொறுக்கி கரெக்ட், அப்படி தான் இருக்கும். அதனால் மேல் பக்கம் பூட்டிடலாம். ஐயோ பட்டன் இல்லையே, சரி பரவாயில்ல, சும்மா எப்படியாச்சும் வச்சு வைப்போம். அப்படி கண்டிப்பாக பொறிக்க மாதிரி தான் இருக்கும். ஓகே, வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இதுதான், அதாவது 90's கிட்ஸ் கியர் வண்டி. எங்கள் ஊரில் இதை கியர் வண்டின்னு தான் சொல்லுவோம், உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ நீங்கள் இதை எப்படி கூடுவீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு பேர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிறது, யார்ப்பா இது இவ்வளோ சின்னது வந்திருக்கா? எத்தனை வாட்டி சொல்கிறேன், இது தூர போடுங்கப்பா. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இதுதான், இவ்வளோ பெரிய கியர் வண்டி எப்படி பண்ண போகிறேன், அது மூவ் ஆகுமா ஆகாதா, அதான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருக்கி விடுற வீடியோவாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் பார்க்குறத பொறுத்து, நீங்கள் பண்ணுற லைக்கை பொறுத்து, நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நம்ம பெரிய கியர் வண்டி செய்ய நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா, 2 டயர் தேவைப்படும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கார்ட்போர்டில் ஒரு காம்பஸ் வச்சு வட்டமாக அளந்துக்கிறேன். அந்த வட்டமாக அளந்ததை வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு டயர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கியர் வண்டிக்கு மொத்தம் என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 சின்ன பிவிசி பைப் எடுத்துக்கிறேன். அடுத்தது சைக்கிள் டியூப் எடுத்துருக்கிறேன். அடுத்தது பெரிய பிவிசி பைப், அதாவது 4 இன்ச் பிவிசி பைப்பு. அடுத்தது நம்ம வெட்டி எடுத்த கார்ட்போர்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம கார்ட்போர்டில் சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்க போகிறேன். ரெண்டு இதுலேயும் ஹோல் போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சைக்கிள் டியூப் இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்க போகிறேன். அப்போ தான் அது ரப்பர் மாதிரி யூஸ் ஆகும். நீங்கள் சின்ன கியர் வண்டி செஞ்சுருந்தால் பார்த்துருப்பீங்க, அதில் நம்ம ரப்பர் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அதே ரப்பர் இதுக்கு யூஸ் பண்ணால் நம்ம பெரிய கியர் வண்டி ஓடாது. அதனால் நான் சைக்கிள் டியூப் எடுத்துக்கிறேன். நம்ம சைக்கிள் டியூப்பை நம்ம டயரோடைய ஒரு எண்டில் மாட்டி வெளியே எடுத்து அதில் நம்ம குட்டி பிவிசி பைப்பை மாட்டி வைக்க போகிறோம். அடுத்தபடியாக என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பெரிய பிவிசி பைப் இருக்குல்ல, அதில் நம்ம சைக்கிள் டியூப் வர மாதிரி மாட்ட போகிறோம். அதுக்கு சைக்கிள் டியூப் சின்னதாக இருக்கணும், அப்போ தான் நல்லா டைட்டாக இருக்கும், வண்டியும் மூவ் ஆகும். அதனால் சைக்கிள் டியூப்பை டேரெக்டாக நான் மாட்ட முடியாது. அதனால் நான் கயிறு யூஸ் பண்ணியிருக்கேன். கயிறில் போட்டு அந்த பெரிய பிவிசி பைப் மூலமாக வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ வெளியே எடுத்த சைக்கிள் டியூப்பில் இன்னொரு டயரை மாட்டி அதில் இன்னொரு பிவிசி பைப்பை மாட்ட போகிறேன். இப்போது ஒர்க் மொத்தமாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம கியர் வண்டி. ஆனால் இது சுற்றி விட்டால் ஓடுமா ஓடாதா, அதான் இப்போ இருக்க கொஸ்டின். எனக்குமே போகும் நம்பிக்கை இல்லை, பட் ட்ரை பண்ணி பார்த்துடலாமே. ஃபர்ஸ்ட் டைம் ஓட விட்றேன். சக்ஸஸ், கியர் வண்டி ஓடுது, நல்லாவே ஓடுது, நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஓடுது. ஓகே, சின்ன வண்டினாலும் சரி பெரிய வண்டினாலும் சரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணால் கண்டிப்பாக ஓடும். அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. நம்ம செய்ய போகிறது இதுதான். ஐயோ 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 வட போச்சே. சோலை முடிஞ்சு வா.